நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே பூர்வீக சொத்தோ அதிர்ஷ்டத்தோட வாழ்வாயா, பூர்வீக சொத்து பெரும் செல்வத்தோட பிறந்திருக்கையா, உனக்கு பூர்வீக சொத்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பெரும் செல்வமும் அதே மாதிரி உன்னுடைய சொத்துக்கள் மட்டுமல்ல, உன்னுடைய பூர்வ ஜென்ம அதாவது பூர்வீக முன்னோர்கள் செய்த கர்மாவும் உனக்கு நல்லபடியா இருக்கியா. இது யார் எப்படி இந்த ஜாதகம் சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல 4-5 கிரகம் பரிவர்த்தனை பெற்று நின்று வச்சுக்கோங்க. 4ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் இடத்திலும் 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய 5க்கு அதிபதி சொத்துக்களை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்திலையும், சுகத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்திலையும், சுகம் சொத்துக்களை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்ததிபதி, வாகனத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திலையும் இருக்கும் பொழுது, இவர் பூர்வ சொத்துக்கள் வாகன யோகம் சிறப்பு மேன்மையுடன் புகழுடன் வாழ்வார். சிறப்பா வாழ்வார். ஜாதகம் பாருங்க, சிறப்பா வாழ்வாரியா. சார் என்ன சார் மாத்தி சொல்றீங்க? ஒரு பாவத்துக்கு 12ஆம் பாவம் அந்த பாவத்தை அழிக்கும் சிதைக்கும் நீங்க, அப்ப 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வராருல்லவா அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் இங்கதாங்க விதி விலக்கு. விதியை மட்டும் படிச்சுட்டு விதி விலக்கை தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. பரிவர்த்தனை வரும்போது மாறிடுங்க. அவர் இந்த வீட்டை வாங்கிக்குவார். அவரு அதாவது இப்போ பரிவர்த்தனை கிரையன்னு சொல்லுவோம். நீ இந்த இடத்த நீ வச்சுக்கோ, அதுக்கு போல அந்த இடத்த நான் வச்சுக்கிறேன். அப்போ 5இன் அதிபதியான புண்ணியாதிபதி 4ஆம் வீட்டினுடைய தன்மையை பூரா சிறப்படுத்திட்டுருவாரு. 4ஆம் வீட்டின் அதிபதி சொத்து வாகனம் படிப்பு 5ஆம் வீட்டில் வந்து உயர் கல்வி உயர் புகழ் உயர் ஞானம் எல்லாத்தையும் கொடுத்து 5ஆம் வீட்டின் மூலம் கொடுத்துருவார். இப்ப 2 வீடுமே பிளஸ் ஆயிரும். புரியுதுங்களா? 2 வீடுமே பிளஸ் ஆகி 5ஆம் இடம் என்ன? பூர்வ புண்ணியம் புகழ் புத்திரம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. 4ஆம் இடம் சொத்து சுகம் வாகனம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இது கல்வி 5ஆம் இடம் உயர்கல்வி இது எல்லாத்தையும் ஜாதகருக்கு அள்ளி கொடுத்துருங்க. புரியுதுங்களா? எல்லாம் இருந்தும் புத்திர 5ஆம் இடம் கெட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பாக்கி இல்லைன்னா அந்த ஜாதகம் மைனஸான ஜாதகம் சொல்லுவோம். எத்தனை இருந்து என்னன்றது அணவிக்கு ஒரு குழந்தை இல்லையேமா. ஆனா 5ஆம் இடம் கிடக்கூடாது. 5ஆம் இடத்தின் அதிபதி தனிச்சு பரிவர்த்தனை இல்லாம தன் வீட்டுக்கு 12 இருந்தாருன்னா சிறப்பு குறைவு. ஆனா 5-4 பரிவர்த்தனை என்பது ஜாதகருக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து புகழும் செல்வாக்கும் சந்தோஷமும் அள்ளி கொடுத்து விடும். ஜாதகர் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வார். மனதாலே சந்தோஷமா வாழ்வார், பொருளாலையும் நிறைவா இருப்பார். இந்த 2ஐயும் புரிஞ்சுக்குங்க. 2ஐயும் அவருக்கு அள்ளி கொடுத்துரும். பரிவர்த்தனை என்பது 5-4